கெரியருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டயர்மெண்ட் ஏஜ்ன்னு ஒண்ணு இருக்கா? ஆமா சார். ஒரு 60 வயசு சொல்லுவாங்களே! இருக்கு. ஓகே. இப்ப அந்த ரிட்டயர்மெண்ட் ஏஜ்க்கு அப்புறம் அவங்களோட இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சம்பாரிக்கிறது எல்லாமே நம்ம ஃபியூச்சருக்கு தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா சார். கரெக்ட்? ஓகே. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து கெரியர நம்ம ஷேர் மார்க்கெட்டா பண்ணக்கூடாது? நான் ஒருத்தர் இன்ஜினியர் ஆக போறேன், ஒருத்தர் டாக்டர் ஆக போறேன், ஒருத்தர் பேங்கிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்லாம் சொல்லுவாங்க. ஆனா யாராவது பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஷேர் மார்க்கெட்ல கத்துக்க போறேன், இல்ல ஷேர் மார்க்கெட் கம்பெனில போய் வேலைக்கு போறேன் அப்படின்றத சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது வந்து இப்ப படிச்சு முடிச்சுட்டு வர ஃப்ரெஷருக்கு நீங்க எந்த கோர்ஸ் சஜெஸ்ட் பண்ணலாம் சார்? படிச்சு முடிச்சுட்டு வரவங்களுக்கு தாங்க உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இப்போ இனிஷியலா அவங்க வந்து வெல்கம் டு ஜீபு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்த கேரியர் இன் ஷேர் மார்க்கெட். மக்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல அவங்க கரியர் எப்படி பில்டப் பண்றது அப்படிங்கிறத மிஸ்டர் பிரவீன் சார், சீனியர் ரீஜன் மேனேஜர், அவங்களோட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். ஹாய் சார். வணக்கம் விக்ரம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விக்ரம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளாவே நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கமெண்ட்ஸ்ல வந்து என் கெரியரை ஷேர் மார்க்கெட்ல எப்படி நான் துவங்குறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார். அதனால அந்த டாபிக் எடுத்து நீ டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் சார். இட்ஸ் அ கிரேட் டாபிக் அண்ட் கிரேட் இனிஷியேஷன் விக்ரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரேடராகவே அவங்க கெரியர் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க, பேங்கிங்கில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க, எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் எனக்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ரிசைன் பண்ணிட்டு ட்ரேடராகவே கெரியரில் இருந்திருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடராக ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நம்ம வந்து கெரியர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா? ஓகே. இந்த கெரியருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டயர்மெண்ட் ஏஜ்ன்னு ஒன்று இருக்கா? ஆமா சார். ஒரு 60 வயசு சொல்லுவாங்களே! இருக்கு. ஓகே. இப்போ அந்த ரிட்டயர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் அவங்களோட இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேவிங்ஸ் தானே சார் சேவிங். ஓகே. அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறத ஆஃப்டர் த ரிட்டயர்மெண்ட் அவங்க பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்பென்ஸை டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறோம். கரெக்டா? கரெக்ட். ஓகே ரைட். இப்போ இன்கேஸ் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் அவங்களால சேவ் பண்ண முடியல, இல்லை சேவ் பண்ணது ஒரு கட்டத்தில் கரைஞ்சிருச்சு. ஸோ அந்த டயத்தில் அவங்களோட இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னவா இருக்கும்? அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி டேக்கிள் பண்ணுவாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நோ ஐடியா சார். நோ ஐடியா. ஓகே ரைட். ஓகே. இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம்? ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணுங்கிறது. ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணுங்கிறது கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதுக்காக நம்ம சம்பாரித்து சிறுக சிறுக சேர்த்து வச்சுட்டு ஃப்யூச்சர் ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் நம்மளோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம். கரெக்டாக? கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம ஃப்யூச்சருக்கு தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக சார். கரெக்ட்? ஓகே. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து கெரியரை நம்ம ஷேர் மார்க்கெட்டாக பண்ணக்கூடாது? ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கெரியரை ஷேர் மார்க்கெட் அதாவது நான் இப்போ ட்ரேடராகவே நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். டில் என்னோடய லைஃப் வரைக்கும் நான் வந்து ட்ரேடராகவே இருக்கலாம். இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த ஏஜில் நான் ரிட்டையர் ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ டில் மை நாலேஜ் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறேன். என்னோட கேபிட்டலில் நான் ட்ரேட் பண்ணுறேன். அதுக்கான இன்கம் நான் சோர்ஸ் பண்ணுறேன். அந்த இன்கம்மை பேஸ் பண்ணி நான் எக்ஸ்பென்சஸை டேக்கிள் பண்ணுறேன். ஈவன் நான் 25ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 30ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆஃப்டர் 60ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எனக்கு அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னோட எக்ஸ்பென்சஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங்கு, என்னோட இன்கம்மை டிசைட் பண்ணுறது நான் மட்டும்தான் இருப்பேனே தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ இன்கம் போதும்னா அவ்வளோ இன்கம் போதும் தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து ஒரு 20 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஷேர் மார்க்கெட்லாம் சம்பாதிக்க முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்ல வரீங்களா? கரெக்ட். அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. பட் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம எல்லாருமே நம்ம அன்றாட தேவைக்கு தான் நம்ம வந்து வேலைக்கே போகிறோம். நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், அதை சேர்த்து வைக்கிறோம், இன்றைக்கி செலவு பார்க்குறோம், ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு இப்போலேருந்தே சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறோம். கரெக்டுங்களா? ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் படித்து முடிக்கிறாங்க. படித்து முடித்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் முடிச்சுட்டாங்க, இப்போ படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இன்ஜினியர் ஆக போகிறேன், ஒருத்தர் டாக்டர் ஆக போகிறேன், ஒருத்தர் பேங்கிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்க போகிறேன், இல்லை ஷேர் மார்க்கெட் கம்பெனியில் போய் வேலைக்கு போகிறேன் அப்படின்றத சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு அறியாமைனே சொல்லலாம். இது ஒரு பார்ட் டைமாகவே இல்லைன்னு பார்க்குறாங்க சார். அதுதாங்க. அதாவது இது மூலியமாக ஒரு இன்கம் நமக்கு வேணும், இதில் நம்ம சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர இதை ஒரு கெரியராக எடுத்து நம்ம பண்ணணுன்றதை யாரும் விரும்புறது கிடையாது. ஏன் ஈவன் இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணணுன்றது கூட யாரும் விரும்புறது கிடையாது. நிறைய பேர் பார்த்துருப்போம், நான் ஹோட்டல் வைக்க போகிறேன், இது பண்ண போகிறேன்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. பட் ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு
கெரியராக சூஸ் பண்ணக்கூடாது, ஏன் இதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே படித்து முடிச்சுட்டேன். என் பேரண்ட்ஸ்ட்ட போயிட்டு நான் என்ன ஜாபுக்கு போகலாம், நான் இந்த மாதிரி பேங்கிங்க்கு போகலான்னு நான் பார்க்குறேன், இல்லை என்ன ஜாபுக்கு போகலான்னு அவங்கள்ட்ட கேட்குறேன் அப்படின்னா அவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. நீ இது படிச்சிருக்கப்பா, நீ இன்ஜினியராக போப்பா, இல்லை பேங்கிங்க்கு அப்ளை பண்ணுப்பா, இந்த பேங்க்கில் அப்ளை பண்ணுப்பா, இந்த கம்பெனியில் போப்பா, இந்த கம்பெனியில் போகாதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது ஏன் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுன்னு யாராவது சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் ரொம்ப கம்மி. ஸோ அப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் எப்படின்னாக்கா இவங்க தான் வந்து பேரண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்ணுற அளவுக்கு, இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னா நிறையாவே இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மட்டும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் நம்ம முடித்தோம் அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நம்ம ஒர்க் பண்ண போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீரீஸ் 5Aன்னு சொல்லிட்டு நம்ம முடித்தோம் அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக அவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிட்டத்தட்ட அட்வைசரி மாதிரி சொல்கிறீங்க. எஸ் சார், அப்சல்யூட்லி. அதே வந்து சீரீஸ் 6ன்னு இருக்குது. சீரீஸ் 6 பண்ணாங்க அப்படின்னாக்கா டெபாசிட்ரி ஆப்ரேஷன்ஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ என்எஸ்டி எல்சிடிஎஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், டிமேட் டெபாசிட்ரிஸ்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணலாம். அதே சீரீஸ் 7 முடித்தாங்க அப்படின்னாக்கா செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆர்எம்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதே சீரீஸ் 8 முடித்தாங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பெனியில் டீலராக ஒர்க் பண்ணலாம். டெரிவேட்டிவ் செக்மெண்ட் அவங்க முடிச்சிருந்துருப்பாங்க, டீலராக ஒர்க் பண்ணலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அடுத்தடுத்து இருக்குது. இப்போ சீரீஸ் 10A முடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10A முடித்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்கலாம். அதே வந்து 15 முடித்தாங்க அப்படின்னாக்கா ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்கலாம். அதே 21A முடித்தாங்க அப்படின்னாக்கா பிஎம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம். அது பிஎம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேஷனு. 21B வந்து முடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா போர்ட்ஃபோலியோ மேனேஜராக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேஷன். ஸோ இவ்வளோ சர்டிஃபிகேஷன் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கெரியருக்காண்டி பில்ட் பண்ணது தான். ஸோ அந்தந்த சர்டிஃபிகேஷன் முடித்தாங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கான வேக்கன்சி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போகலாம். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது இதை அவங்க ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக யோசித்தாங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன்லாம் முடித்து அவங்களோட கெரியரை ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்டில் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்டை பற்றி அவங்க கற்றுக்கும் போதே அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃப்யூச்சரில் ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை டேக்கிள் பண்ணுறதுக்கு இப்போயே லேர்ன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் இன்ஜினியர் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு 2.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அது முடித்து இன்ஜினியரிங் ஒர்க்குக்கு போகிறாங்க. அதை சேர்த்து வச்சு ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை. கரெக்ட். பட் அதே தான் நானும் சொல்கிறேன். ஆஃப்டர் தி ரிட்டைர்மெண்ட்டை நீங்கள் ஷேர் மார்க்கெட் மூலியமாக உங்களோட இன்கம்மை நீங்கள் சோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை உங்கள் கெரியராக கூட சூஸ் பண்ணலாம். ஆஸ் அ ட்ரேடராக. ஸோ ட்ரேடராகவே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணிவிட்டு நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக கற்றுக்கலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ ஸ்டாக் ப்ரோக்கிங்கை தாராளமாக நீங்கள் ஒரு கெரியராக கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு வர ஃப்ரெஷருக்கு நீங்கள் எந்த கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். அதான் படித்து முடிச்சுட்டு வரவங்களுக்கு தாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இனிஷியலாக அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கான கோர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா டீலிங்க்கு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சீரீஸ் 8 NISMல சீரீஸ் 8ன்னு சொல்லிட்டு டெரிவேட்டிவ் செக்மெண்ட் அதை முடிச்சாங்கன்னா அவங்க டீலராக போகலாம். ஆர்டர் பிளேஸிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், F&Oக்கு அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கலாம். ஸோ இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட்டாக போகலான்னா ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். இதிலே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இருக்குது. ரிசர்ச் அனலிஸ்ட்டுங்கிறது நம்ம பார்த்துருப்போம். நார்மலாக வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, கால்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா தான் அவங்களால கரெக்டாக கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்க படித்து முடிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி டிஃப்ரெண்ட்டாக போவாங்க. ஓகே சார், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஃபண்ட் மேனேஜருங்கிற ஒரு ரோல் இருக்குது. அவங்களாம் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பண்ண முடியுமா அந்த ரோலே? கண்டிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே இப்போ ஃபண்ட் மேனேஜராக இருக்கட்டும், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்களா இருக்கட்டும், ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேஷனுங்கிறது மஸ்ட்டுங்க. சர்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு கிராஜுவேஷன் மாதிரி, பேசிக் க்ரைட்டீரியா மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த பேசிக் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணி தான் நான் ஆகணும்.
கரெக்ட் சார். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் மக்கள் எப்படி தங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், மக்கள் எப்படி அதில் ஸ்டேபிளாக இருக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் டிஸ்கஷனாக நீங்கள் சொன்னீங்க சார். தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன் சார். தேங்க்யூ.